ஜோதி ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மாஸ்டர் பரக்கண்ண பேசுறேன். அதாவது ஒவ்வொரு குறிப்பிட்ட கிரகத்தின் தசை எப்படி யோகத்தை பண்ணுமா அவயோகத்தை ஏற்படுத்துமான்னு சொல்லி பல கிரகத்துவ தசைகள் போட்டுருவோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம ராகு தசை ஒருவருக்கு வரமா சாபமா, தங்க மழையா இல்ல கண்ணீர் மழையா அப்படின்ற ஒரு டாபிக்கை பேஸ் பண்ணி தான் இந்த பதிவு என்பது அமைய போகுது. அதாவது வரமா சாபமா என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி ராகுனா யாரு, அவருடைய குணாதிசயம் எப்படி இருக்கும், எப்படிப்பட்டவர் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். எதனாலனா இப்ப நீங்க யார்கிட்ட ஒருத்தவங்கிட்ட போய் ஒரு 10 லட்சம் கடன் வாங்க போறீங்கன்னு வச்சுங்க. அந்த கடன் யார்கிட்ட வாங்க போறீங்களோ அவர் எப்படிப்பட்ட நபர் தெரிஞ்சுக்கிட்டு தான் போய் கேட்பீங்க. பணம் வச்சிருக்கவங்க எல்லாமே கடன் கொடுத்துட மாட்டாங்க. அவர் கடன் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா, அவர் கோபக்காரா இல்ல சாஃப்டான கேரக்டரா, நேரடியா நம்மளே போய் கேட்கலாமா இல்ல அவருடைய பி அசிஸ்டன்ட் மூலமா போய் கேட்கலாமா அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தானே ஒரு விஷயத்தை போய் அணுகுவோம். டேரக்டா போய் பண்ண மாட்டோம்ல. அதே போலதான் ராகு ஒருத்தவங்க நல்லது பண்ணுவாரா கெட்டது பண்ணுவாரா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ராகுடைய தன்மை என்ன, குணாதிசயம் என்ன, எப்படி அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்ம அவர் பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுப்பாரா நெகட்டிவ் ரிசல்ட் நமக்கு நம்மளோட லைஃப்ல ஏற்படுத்துவாரா அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்ன பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேருடைய ஜாதகத்துல ராகு தசை என்பது நடக்கக்கூடிய தருவாய் என்பது இருக்கும் இயற்கையாகவே. பொதுவாகவே ராகுன்னு அப்படின்னு சொல்லி சொன்னாலே எல்லாருக்கும் ஒரு பயம் என்பது ஏற்படும். ராகு கேது சனி அப்படின்ற ஒரு கிரகத்தின் 3 கிரகத்தை பானாலே வில்லன் போல பார்ப்பாங்க. இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஹீரோ இருப்பாரு, வில்லன் இருப்பாங்கல்ல. அதே போல ஜோதிடத்துல ஒரு சாதாரண அடிப்படை தெரிஞ்ச நபராக இருந்தாலும் சரி, இல்ல ஜோதிட கிட்ட நபராலும் சரி, உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்துருச்சு, ராகு சாரத்துல இருக்கு, ராகு தசனை இருக்கு, இல்ல கேது புத்தி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பொதுவா சொல்லக்கூடிய வழக்கம் என்பது இருக்கு. அது உண்மை இல்லை என்பதும் கூட அது போல சொல்லி வச்சதுனால இயற்கையாக ஒரு பயம் என்பது எல்லார் மனசுல என்பது இருக்கு. ராகு வந்துருச்சு அப்ப பிரச்சனை வந்துடும், கூட சேர்ந்த பிரச்சனை வந்துடும் அப்படின்ற சொல்லுவாங்க. அதாவது பொதுவாகவே இந்த ராகு கேது சனி இந்த 3 கிரகத்தின் தசா காலகட்டத்தில் தான் மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் செல்வந்தர்கள் ஆனவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, நல்லா டாப்ல போனவங்க அதிகமா இருக்கிறாங்க. ஆனா அந்த விஷயம் நல்லா ஏற்றம் பெற்றவங்களாம் பார்க்க மாட்டாங்க. ஆனா அந்த காலகட்டத்தில் பிரச்சனை அனுபவிச்சவங்க விஷயத்தை மட்டும் சொல்லி அதை அந்த குறிப்பிட்ட கிரகங்கள் கெட்டது அப்படின்ற போய் சொல்லுவாங்க. ஆனா இயற்கையாவே பார்க்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய ரிசர்ச்ல பார்க்கும்போது ராகு கேது சனி இந்த 3 கிரகத்தின் தசா நடக்கிற காலகட்டத்தை விட இந்த குரு சுக்கிரன் இது போல சுப கிரகத்தின் தசா காலகட்டத்தில் பிரச்சனை அதிகமா அனுபவிக்கிறாங்க. ஏன்னா உங்களை நேரடி வில்லனை கூட நீங்க சமாளிச்சிடலாம். இந்த குரு சுக்கிரன் புதன் சந்திரன்லாம் பாத்தீங்கன்னா சைலண்ட் கில்லர்ஸ் போல, ஓகேங்களா. அதை கூட இருக்கிற மாதிரி இருக்கும். கூட இருக்கிற சில பேர் கூடி போயிருப்பாங்களே அது போல தன்மை. நேரடி வில்லனை கூட சமாளிச்சிடலாம். ஆனா கூட நல்லவன் போல நம்ம கெடுதல் பண்ணுவோம்ல, அவனை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அது போல சுச்சுவேஷன் தான். அப்ப இது போல 3 கிரகத்தை கூட நம்பிடலாம் என்றதை நம்ம இயற்கையாக இது போன்ற விஷயம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கோம். அதாவது பொதுவாகவே இந்த ஏத்தி விட்டு அழக பாக்குறான்னு சொல்லுவாங்கல்ல, அது போல தன்மையில இயற்கையாகவே ராகு கொடுத்துரும். ராகு திசை வந்தாலே உங்களுக்கு இல்லாத விஷயம் எல்லாமே கொடுக்கும். அதாவது நல்ல விஷயங்களும் கொடுக்கும், கெட்ட விஷயங்களும் கொடுக்கும். நல்ல விஷயங்களோட கெட்ட விஷயம், கெட்டது மூலமாக அதிகமா நல்ல விஷயம் உங்களுக்கு பண்ணும். அப்ப ராகு தசா காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் நீங்க எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் பாத்தீங்கன்னா கவனமா நீங்க கவனம் எப்படி நீங்க போறீங்களோ அது பின்னாடி ரிவர்ஸ் வர தெரியணும் உங்களுக்கு, சரிங்களா. ஏன்னா ராகு கொடுப்பது போல கொடுத்துட்டு எல்லாத்தையும் குடிக்கிடுவாரு அப்படின்ற விஷயங்கள் சொல்லுவாங்க. அதே போல அது கெட்ட அமைப்பில் இருக்கும் பட்சத்துல அப்ப அந்த 18 ஆண்டுகால ராகு திசையில பல விதமான யோக பலன்கள் ஏற்படுத்தும். தவறான வழியில போகக்கூடிய தன்மைகள் அந்த எண்ணோட்டத்தை கொடுக்கும். எப்படி எதன் மூலமா உங்களுக்கு நல்ல விஷயங்களை ஏற்படுத்துதோ, ஒரு பொருளாதாரம் கொடுத்ததோ அது எல்லாத்தையும் புடுங்கக்கூடிய தன்மையிலையும் கொடுக்கும். அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். உங்களுக்கு பேராசை ஏற்படுத்தும். ஏன்னா அதாவது பொதுவாகவே பாத்தீங்கன்னா போருக்கு காரணம் 3 காரணம் சொல்லுவாங்க. இயற்கையாகவே மண்ணு பெண்ணு பொண்ணு இந்த 3 விஷயங்கள் சொல்லுவாங்க. இந்த 3 விஷயத்தின் மூலமாக அந்த பேராசைய ஆர்வத்தை ஏற்படுத்தக்கூடியது ராகு தான். அதாவது ராகு குரு சேர்க்கைச்சுன்னா பொண்ணு மேல ஆசையா இருக்கும். அதாவது பொண்ணா தங்கத்து மேல ஆசை அதிகமா தூண்டி அது மூலமாக ஒரு பிரச்சனை காலகட்டத்தை ராகு தசையில ஒருத்தவங்களுக்கு கொடுக்கும் இயற்கையாகவே. அது மாதிரி ராகு சுக்கிரனுடைய அமைப்பு சேர்க்கையா தொடர்பு வந்துருச்சுன்னா பெண்ணாசை என்பது ஒருத்தவங்களுக்கு கொடுத்துரும். அது மூலமாக மோகத்தை ஏற்படுத்தி கட்டின மனைவியை கைவிடுறது இல்ல பல பெண்களோட தொடர்பு இது போன்ற விஷயம் இயற்கையாகவே கொடுத்துரும் இந்த ராகு சுக்கிரனோட சேர்க்கை. இது இந்த ராகு செவ்வாய் சேர்க்கை எதுவும் வச்சுங்க மண்ணாசை என்பது கொடுத்துரும். ஏதாவது லேண்ட் சம்பந்தப்பட்ட விஷயம் ஆர்வத்தை ஏற்படுத்தி அபகரிக்கிறது இது போல விஷயங்கள் பிரச்சனை மாட்டி விட்டுரும். அதை பொதுவாகவே தான் இந்த 3 விஷயங்கள்ல ஆர்வத்தை அதிகமா ஏற்படுத்தக்கூடியது ராகு திசை காலகட்டத்துல. அப்ப இந்த 3 விஷயம் சார்ந்த விஷயம் ரொம்ப கவனமா இருக்கணும். அதாவது அந்த ராகு தசை நடக்கும்போது எதையும் குறைத்து மதிப்பிடக்கூடாது. எல்லா விஷயமும் கிடைச்சிருச்சு அந்த ஆணவ போக்கு அந்த ஆகார போக்கு என்பது இல்லாம எதையும் அந்த பதவி உயரும் போது பணி வரணும்னு சொல்லுவாங்களே அது போலதான். நீங்க எவ்வளவு விஷயங்கள் கிடைச்சாலும் அதை நீங்க கவனமா பார்த்து கொள்ளக்கூடிய தன்மைகள் இருக்கணும். அது உங்களுக்கு கைவிட்டு போகக்கூடிய சுச்சுவேஷன் இயற்கையாகவே கொடுத்துரும் என்பதை நம்ம பார்த்துக்க வேண்டியது இருக்கு. இப்ப பொதுவாகவே ராகு ஒருத்தவங்களுக்கு எப்படி என்ன விஷயங்கள் ஏற்படுத்துன்றத நம்ம சில பேருடைய குணாதிசயங்களை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இவங்க என்ன ஆதிக்கத்தில் அதிகமா இருக்காங்க கண்டுபிடிச்சிடலாம். ராகு தசை ஒருத்தவங்க நடக்குதுன்னு வச்சுங்க, இயற்கையாகவே ஒரு அல்டிக்கிற போக்கு ஒரு பில்டப் பண்ற போக்கு இது போல தன்மைகளை கொடுக்கக்கூடிய எல்லாமே ராகு தசை தான், ஓகேங்களா. அந்த ராகுடைய தன்மைகள் தான் எல்லாமே. பொதுவாகவே இயற்கையாகவே ஒரு சமூகத்துல ஹைலைட் ஆகிறவங்க ட்ரெண்டா இருக்கிறவங்க
ஒரு முக்கிய ஒரு ஹாட் டாபிக்கா இருக்கக்கூடியவங்க எல்லாருடைய ஆதிக்கமும் ராகுடைய ஆதிக்கத்தில் ஆட்டோமேட்டிக்கா வந்துருவாங்க. மிகப்பெரிய செலிபிரிட்டிஸா இருக்கக்கூடிய எல்லாருமே ராகுவோட ஆதிக்கம் இருக்கும். ராகுவோட ஆதிக்கம் இல்லாம யாரும் வந்து ஹைலைட்ல ட்ரெண்டிங்ல வர முடியாது. அவங்களோட அமைப்புகள் ஏதோ ஒரு வகையில வந்து ராகு தசையோ அவங்களுக்கு செக் பண்ணி பார்க்கும்போது இயற்கையாவே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ராகு தசையோ ராகு புத்தியோ இல்ல ராகுடைய அந்த அந்த அந்தர காலகட்டமோ அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் நிச்சயமா வந்து ராகுடைய ஆதிக்கம் என்பது இயற்கையாவே என்பது இருக்கும். சில விஷயங்கள்லாம் இருக்கு. யாராவது அவங்களை திட்டுறாங்கன்னு வச்சுங்க, நீ ராகு காலத்துல பிறந்தியரா இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதேதான், அதாவது ராகு எந்த அளவுக்கு வந்து நல்லது பண்ணுமோ அதே அளவுக்கு கெடுதல் பண்ணக்கூடிய தன்மைகளையும் இயற்கையாகவே கொடுத்துரும். ராகு வந்து ராகுடைய காலகட்டத்தில் ஒரு பேராசை அதிகமாக ஒருத்தவங்கள மனசுல என்பது எழுப்பும். பேராசையின் போது பேராசை தான் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைக்கும் காரணம். ஆசை என்பது வேற, அந்த பேராசை ஏற்படுத்தக்கூடிய ராகு தான். ஆனா அந்த பேராசையின் மூலமாக வரக்கூடிய அந்த பணம் பொண்ணு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ராகு நல்லா இருந்துச்சுன்னா நிலைக்கும், ராகு கெட்டு இருந்துச்சுன்னா அதன் மூலமா படுகைகளை ஒருத்தவங்களை தள்ளிடும். ஓகேங்களா? அதாவது இப்ப எடுத்துக்காட்டுக்கு ராகு சில பேர் வந்து பிரம்மாண்டமா யோசிப்பாங்க. ராகு லக்னத்துல இருந்துச்சுன்னா பிரம்மாண்டமா யோசிக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும், பல எண்ணோட்டம் அவங்களுக்கு இருக்கும். ஒரு விஷயத்துல மட்டும் போகாது, ஒண்ணுக்கு மேற்பட்ட விஷயங்கள் அவங்களுக்கு ஆர்வத்தை தோண்டும். இந்த விஷயம் மட்டும் ஏதோ எந்த விஷயம் பண்ணா நமக்கு வந்து சக்சஸ் ஆக முடியும், பணம் வரும், அந்த பணம் சம்பாதிக்கணும் எண்ண ஓட்டத்தை மட்டுமே தவிர அவங்க போகக்கூடிய வழி அவங்க பாதை என்பது நல்ல வழியா கெட்ட வழியா அப்படின்றதெல்லாம் பிரிச்சு பார்க்கக்கூடிய தன்மைகள் வந்து கொடுத்துறாரு இயற்கையாகவே. அதாவது இந்த பிரம்மாண்டம் சொல்லும் போது ரெண்டு விதமா எடுத்துக்கலாம். அந்த ராகு நல்ல அமைப்புல இருக்கும் பட்சத்துல பிரம்மாண்டமான சிந்தனை ஓட்டத்தை கொடுத்து சக்சஸ் கொடுத்துரும். எக்ஸாம்பிள் இப்ப ராஜமௌழி இருக்கிறாரு, சங்கர் இருக்கிறாரு, பிரம்மாண்டமான டேரக்டர்னு சொல்லுவாங்க. அது போல சக்சஸையும் ஏற்படுத்தும். அதுவே வந்து பாத்தீங்கன்னா அந்த ராகு கெட்டு இருக்கும் பட்சத்துல இப்ப விஜய் மலையா இருக்காருன்னு வச்சுங்க, அவர் வந்து அல்கா பிவரேஜஸ் தான். அவர் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ஹிஸ்டரி வந்து பாத்தீங்கன்னா அல்கஹால்ல அந்த பிவரேஜஸ்ல கொடி கட்டி பறந்த ஒரு நபர், கோல்டன் ஆன்சர் சொல்லுவாங்க, அவர் தொட்டதெல்லாம் பொண்ணாகும்னு சொல்லுவாங்க. ஆனா அவர் என்ன பண்ணாருன்னா அந்த பேராசையின் காரணமாக ஏர்லைன்ஸுக்கு வந்தாரு. அந்த ஏர்லைன்ஸ் வந்த விளைவாக அவர் நிறைய பேர் அவர் பிஏ செக்ரட்டரி நிறைய விஷயங்கள் அவர் அட்வைஸ் சொல்லக்கூடிய எவ்வளவு நபர்கள் சொல்லிட்டாங்க, இது உங்களுக்கு சரிப்பட்டு வராது சார், நீங்க பண்ணாதீங்கன்னு. ஆனா அந்த பேராசையின் காரணமாக அதுலயும் இறங்கி கடன் அது இதுன்னு சொல்லி எவ்வளவு பிரச்சனை அனுபவிச்சிட்டாரு. அப்ப அந்த ராகுவோட தன்மையை நீங்க புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் உதாரணம் சொல்றேன். அப்ப அந்த பேராசையின் மூலமாக யோகத்தையும் ஏற்படுத்துவாரு, பிரம்மாண்டத்தையும் கொடுத்து அதிர்ஷ்டத்தையும் கொடுப்பாரு, அதே நஷ்டத்தையும் விரயத்தையும் ஏற்படுத்துவாரு என்பதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். ராகு போல் கொடுப்பார் இல்லைன்ற ஒரு விஷயம் நம்ம சொல்லுவாங்க. ராகு தசை வந்துச்சுன்னா ராகுனாலே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ராகு தசை ராகுடைய காலகட்டத்துல தான் மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல் பர்சன்ஸ் எல்லாம் அதிகமா உருவாகி இருக்கிறாங்க. முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் தசை காலகட்டம் கட்சி ஆரம்பிச்சாரு. ராகு தசை காலகட்டத்தில் தான் வந்து பல விதமான வெற்றிகளை கண்டினியூஸா 3 வெற்றியை பெறக்கூடிய சுச்சுவேஷன் வந்து கொடுத்தது. அப்ப ராகு என்பது நல்ல அமைப்புல இருந்துச்சுன்னா பல விதமான வெற்றிகளை, அதாவது காலத்துக்கு அந்த வரலாற்றுல அவங்க பேரை சொல்லக்கூடிய வெற்றிகளை அவங்களுக்கு கொடுத்துரும். இப்ப அதே போலதான் இப்ப பில்லியனர் வந்து முகேஷ் அம்பானி அவங்களோட ஜாதகத்தை வந்து பாத்தீங்கன்னா அந்த ராகு தசா காலகட்டத்துல பல விதமான சக்சஸ் அவர் பெற்றாரு. இந்த 2005 அவர் வந்து அந்த கம்பெனியோட முக்கிய பங்குல வந்ததுல இருந்து அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த 2010க்கு மேல அந்த ஜியோன்ற விஷயங்கள் ஆரம்பிச்சதுல இருந்து கொடிகட்டி போடக்கூடிய காலகட்டம் எல்லாமே அந்த ராகுடைய காலகட்டங்கள் தான். அதே போல வந்து பிரச்சனையை கொடுக்கக்கூடிய காலகட்டமும் ராகுன்றதுதான். மிகப்பெரிய வீழ்ச்சி என்பது கொடுத்தா மிகப்பெரிய சக்சஸ் கொடுத்துரும், கெட்டுனுச்சுன்னா மிகப்பெரிய வீழ்ச்சி கொடுத்துரும். பிரதமர் வந்து நரேந்திர மோடி அவருடைய காலகட்டம் அந்த சக்சஸ் உடைய காலகட்டம் இப்ப கரண்டா இருக்கக்கூடிய எல்லாமே ராகுதசை தான். அந்த பல விதமான வெற்றிகளை கொடுத்துக்கிட்டே இருக்குதுன்னு பாருங்க. ராகுடைய நல்ல தன்மைகள் எப்படிப்பட்ட பொசிஷன் நல்ல சிறப்பான பலன்களை தரும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஜோதிடத்துல 12 பாவம் இருக்கு, எல்லாருக்குமே தெரியும். 10ஆம் பாவம் 16ஆம் பாவம் வந்து தலை சிறந்த பாவங்கள். அபரிவிதமான பெயர் புகழ் அந்தஸ்து செல்வாக்கு தொழிலோகம் எல்லாத்தையுமே தரக்கூடியது 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானம், 11ஆம் பாவம் லாபஸ்தானம். பொதுவாகவே ராகு என்பது 10ஆம் பாவத்துல 16ஆம் பாவத்துல இருக்குன்னு வச்சுங்க, அந்த ராகுடைய தசா காலகட்டத்தில் நிச்சயமா நல்லது பண்ணும். ஓகேங்களா? அது ஜென்ரலா நிறைய விதிவிலக்குகள்லாம் இருக்கு, எக்ஸப்ஷன். அப்ப ராகு 10ஆம் பாவம் 16ஆம் பாவம் இருந்துச்சுன்னா இயற்கையாகவே நல்லா தொழில் யோகத்தை கொடுத்தோம். ராகு 10, 11ஆம் பாவத்துல இருக்கக்கூடியவங்க இப்ப நான் சொல்லக்கூடிய பிசினஸ் பண்ணீங்கன்னா நல்லா சக்சஸ்ஃபுல்லா ஆகலாம். ஓகேங்களா? இந்த பிசினஸ் பண்றது கொஞ்சம் செலவு எனக்கு ஏற்படும் தான், ஆனா முதலீடு பண்ணி தைரியமா வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா அதே ராகு தசை என்பது நடக்கணும் நடைமுறையில இருக்கும் பட்சத்துல குறிப்பா இந்த பாலிடிக்ஸ்ல கூட என்டர் ஆகலாம். பாலிடிக்ஸ் மூலமாக அவங்களுக்கு ஒரு அனுகூலம் என்பது கிடைக்கக்கூடிய ராகு சூரியன் காம்பினேஷன் இருக்கணும். ராகு சூரியன் பக்கதான் சொல்லுவாங்க, ஆனா இந்த காம்பினேஷன் இருந்தாதான் அரசியல் வந்து செல்வாக்கு நல்ல பேர் சொல்லக்கூடிய அமைப்புல கொண்டு வர முடியும் என்பதை புரிஞ்சுக்கணும். இந்த காம்பினேஷன் இருந்து 10, 16ஆம் பாவத்தோட தொடர்பு இருக்கணும். அரசியல்ல பல கொடிகட்டி பாடக்கூடிய அமைப்புகள் இருக்கும். ஏதோ ஒரு கட்சியில உள்ள போயிட்டாலும் சரி அதன் மூலமா அனுகூலம் பெற முடியும். உங்களுடைய பிசினஸ் நீங்க பண்ணிருந்தீங்க அதன் மூலமா நீங்க வந்து லாபத்தை பார்க்க முடியும். இது போன்ற விஷயங்கள். வேற என்ன விதமான பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஏதாவது இன்சூரன்ஸ் ஏஜென்சி மீது உருவாக்கலாம், இல்ல இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உள்ள போகலாம். எல்லாமே ராகுடைய தன்மைகள் தான். இல்ல வேற ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த கறிகடை இந்த இது போல விஷயங்களா இருக்குல்ல, அந்த அந்த ஒரு உயிர்கள் மூலமாக பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாமே அந்த ராகுடைய தன்மைகள் தான். இந்த ராகு சனி சம்மந்தம் இருந்துச்சுன்னு வச்சுங்க, அங்கே போல வந்து இது ஃபிஷ் ஷாப்பு
இல்ல வந்து பாத்தீங்கன்னா இது போல வந்து மீட் ஷாப்பு, இது போன்ற விஷயங்கள் வந்து பணம் சம்பாதிக்கலாம். நல்ல அபரிவிதமான பண வருவாய் என்பது உங்களுக்கு கேள்வி அவங்க வந்து கொடுத்துரும். இது போல வந்து லாட்டரியில வந்து பணம் சம்பாதிக்கிறது, இவங்களுக்கு வந்து ராகுடைய தொடர்பு என்பது இருக்கும். இல்ல வேற மீடியா சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இல்ல வந்து சினி ஃபீல்டில் வந்து போய் வாய்ப்பு, அது போல காலகட்டத்தில் இல்லை அதாவது ராகு சுக்கிரன் ராகு புதன் சேர்க்கப்பட்டு 10-16 காம்பினேஷன் இருக்கு, தசை நடக்குதுன்னு வச்சுங்க. நீங்க போய் சினிமாவில் ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னு வச்சுங்க, டக்குன்னு உங்களுக்கு தான் கிடைக்கும். எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அந்த குறிப்பிட்ட நபர்களுக்கு தான் அந்த சினி ஃபீல்டில் வாய்ப்பு என்பது கிடைக்கும். ஓகேங்களா? அதே போல ஒரு மீடியா சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் சரி, அவங்களோட ஹைலைட் ஆகிறது எல்லாமே வந்து ராகுடைய தன்மைகள், அந்த ராகு புதனுடைய காம்பினேஷன் இருந்து 10-16 தொடர்புகள் என்பது இயற்கையாகவே நம்ம எடுத்துக்கலாம். இன்னும் வேற ஏதாவது என்ன விதமான பிசினஸ் பண்ணலாம்னா, இப்போ இந்த கிளப்பு, இந்த பப், இது போன்ற விஷயம் சம்பாதிக்கிறாங்களே, இதெல்லாம் எல்லாம் சாதாரண பண்ண முடியாது. பாலிடிக்ஸ்ல இருக்கக்கூடியவங்க, பிசினஸ் மேனு, அவங்க தான் சம்பாதிக்க முடியும். ஆனா அவங்க பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நல்லா பாசிட்டிவ் இம்பாக்ட் கொடுக்கும், பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்கும் அவங்களுக்கு. இன்னும் குறிப்பா ஆல்கஹால் சம்பந்தப்பட்ட இதை வந்து இந்த மதுக்கடை, கல்லுக்கடைலாம் இருக்குதுல்ல, இது வந்து ராகுடைய தன்மைகள் தான். அதாவது ராகு சுக்கிரன் இல்ல வந்து ராகு செவ்வாய் இல்ல இது போல காம்பினேஷன் இருந்து 10-16 தொடர்பு இருக்குன்னு வச்சுங்க. 10-16 தொடர்புனா சப்போஸ் 10-16 இருக்கணும் தான் கிடையாது. 6ஆம் பாவத்துல இருக்கலாம், 3ஆம் பாவத்துல ராகு இருக்கலாம். ஆனா அந்த 10ஆம் அதிபதி 16ஆம் அதிபதியோட சேர்க்கை பெற்று, அந்த அதிபதியோட பார்வை பெற்று, அந்த குறிப்பிட்ட அதிபதியோட சார்பு பெற்று இருந்தாலும் தொடர்பு தான். ஓகே, இப்படி நம்ம காம்பினேஷன் வந்து டைரக்டா இன்டர்ஃபா எடுத்துக்க வேண்டியது இருக்கும். இருந்துச்சுன்னா இது போல வந்து ஆல்கஹால் ஷாப்பு, இது வந்து இது போல விஷயங்கள் வச்சு நம்ம பணம் சம்பாதிக்கலாம். நல்ல நல்ல லாபம் வரும் அவங்களுக்கு. இல்ல வந்து ரெடிமேட் கிளாத்ஸ்லாம் இருக்குல்ல, இல்ல ஃபாஸ்ட் ஃபுட் கடை, இது எல்லாமே ராகு. இது போல நிறைய எண்ணற்ற பிசினஸ் என்பது இருக்கு. இது இன்னும் வந்து அந்த லெதர் ஷாப்ல இருக்குல்ல, அந்த பேகு, செப்பலு, பெல்ட், இது எல்லாமே வந்து ராகுடைய தன்மைகள் தான். இன்னும் நிறைய பிசினஸ்லாம் இருக்குது. இன்னும் வந்து அந்த மாடல்லாம் வராங்களே, சில பேர் வந்து கேட்பாங்க, நிறைய பேர் நான் மாடலாக ட்ரை பண்றேன் சார், நல்லா சக்சஸ் ஆக முடியுமா, இல்லை இந்த ஆக்ஸ்லாம் நடிக்கிறதுக்கு இந்த பொண்ணை வந்து அனுப்பணும்னு பாக்குறேன், அவங்க ஜாதத்துல ராகு தொடர்பு இது போல அமைப்பு வச்சா தாராளமாக அனுப்பலாம், நிச்சயம் சக்சஸ் ஆக முடியும், நல்லா வந்து ட்ரெண்டிங்ல வர முடியும். இப்போ வந்து நடைமுறையில் கூட நம்ம பார்த்துட்டு இருப்போம். நார்மலா ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்க செய்யக்கூடிய செயல்கள் மூலமா அவங்க ஆட்டா ட்ரெண்டிங்கா வந்து வந்துருவாங்க. காரணம் அவங்களோட ராகுடைய தன்மைகள் வந்து இருக்கு இயற்கையாகவே. அப்ப இந்த ராகு 10-16 தொடர்பு டைரக்டா இன்டைரக்டா இருந்துச்சுன்னா மிகப்பெரிய ஒரு யோக பலன்களை அவங்க ஏற்படுத்துறத நடைமுறை நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அதே போல ராகு வந்து 6ஆம் பாவத்துல இருந்தாலும் இல்ல 6ஆம் அதிபதி தொடர்பு இருந்தாலும் வேலையின் மூலமாக நல்ல ஒரு சக்சஸ் பண்ண முடியும். இல்ல வந்து 6-9 கனெக்டிவிட்டி இருந்து ராகு இருந்துச்சுன்னு வச்சுங்க, 6ஆம் பாவத்துல இருக்கு, அந்த 9ஆம் அதிபதியோட பார்வையிலோ சேர்க்கையிலோ டிகிரி வேஸ்ட் நெருக்கத்துல இருக்குன்னு வச்சுங்க, அவங்களுக்கு வந்து வெளிநாட்டு வாழ்க்கையின் மூலமாக அப்ராட்ல வந்து செட்டில் ஆகக்கூடிய அந்த ஃபாரின் நாடு சிட்டிசன் ஹோல்டரா ஆக முடியும். இல்ல அங்க போய் ஏதாவது வேலை கிடைக்கும், அதன் மூலமா அவர் ஏதாவது பண வருவாய் என்பதை ஏற்படுத்தும். இது போன்ற தன்மைகளை இயற்கையாகவே கொடுத்துரும். குறிப்பா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ், வெளி ஊர்களில் வெளி ஸ்டேட்களில் பிசினஸ் பண்றது எல்லாமே ராகுடைய தன்மைகள் தான். இந்த 3-6ஆம் பாவத்தை கனெக்டிவிட்டி என்பது இருக்கும்போது இது போன்ற விஷயம் நம்ம இயற்கையாக நம்ம பார்த்துக்கலாம். அப்போ இன்னும் குறிப்பாக 2-8-11ஆம் பாவம் கனெக்டிவிட்டி இருக்குன்னு வச்சுங்க. ராகு வந்து பாத்தீங்கன்னா 8ஆம் பாவத்துல இருக்கு, 2ஆம் அதிபதி 16ஆம் அதிபதியோட சேர்க்கப்பட்டிருக்குன்னு வச்சுங்க. அவங்களுக்கு இல்லீகலா பணம் வரும். அவங்களுக்கு ஏதாவது வந்து லஞ்ச லாவணி மூலமா அபரிவிதமான பண வருவாய் வருது. ஆனா அதன் மூலமா பிராபலத்தை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலையும் கொடுத்துரும். அதுவே ராகு சூரியன் சேர்க்கை பெற்று இருந்துச்சுன்னா இப்படி ரொம்ப கவனமா இருக்கணும். ஓகேங்களா? இது போல தன்மைகள் இருந்துச்சு. ஏன்னா எவ்வளவு பேர் நடைமுறை அவங்க தொடர்பு கொண்டு பேசுவாங்க, இது போல பிரச்சனை வந்து டேரக்டா மாட்டீங்க சார், அதுல இருந்து வெளில வர முடியுமா, அவங்கள ஜாத் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ராகுடைய தசை நடக்கும், ராகு புத்தி நடக்கும், 2-8 கனெக்டிவிட்டி என்பது இருக்கும். இது போல நெகட்டிவான ரிசல்ட்டும் கொடுக்கும். அதையும் நம்ம கவனமா ராகு தசை நடந்தாலே எல்லாரும் கவனமா ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து செயல்படக்கூடிய சுச்சுவேஷனை ஒரு மனநிலையை நம்ம வந்து உருவாக்கிக்கணும். இன்னும் குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா ராகு ஒரு ஸ்தானத்துல இருக்கு, அந்த ஸ்தான அதிபதி இருக்கிறார்ல, ஸ்தான அதிபதி 3, 6, 10, 11 கனெக்டிவிட்டி இருக்கு, இல்ல ஆட்சி உச்சம் பெற்று இருக்குன்னு வச்சுங்க. இது வந்து பாரம்பரிய சில விஷயம் தண்டெல்லாம் பாத்துக்கலாம். நம்ம டீட்டெயிலா வந்து நம்மளோட கேபி முறையில டிகிரி வைஸ் நட்சத்திர உபநட்சத்திர கான்செப்ட்ல பார்த்தோம்னா டீட்டெயிலான விஷயம் தெரியும். இது போன்ற யோக பலன்களையும் அவங்களுக்கு வந்து பார்த்தா ராகு வந்து நற்பலன்களை ஏற்படுத்துவார். அதே ராகு தசை நடக்கூடிய தருவாயில. இதுவே ராகு பாசிட்டிவ் ஏற்படுத்துவார், நெகட்டிவ் ஏற்படுத்துவார் சொன்னல, 8-12 கனெக்டிவிட்டி மட்டும் வந்துடக்கூடாது. ராகு என்பது 8ஆம் பாவத்துல 12ஆம் பாவத்துல இல்ல 8-12 அதிபதிகளோட சாரத்துல இருப்பது, இல்ல அந்த அதிபதியோட சேர்க்கப்பட்டு இருப்பது, இல்ல வந்து அந்த அதிபதிகளோட சேர்க்கை பார்வையில் இருப்பது, இது போன்ற அமைப்பு கனெக்டிவிட்டி இருந்துச்சுன்னா அந்த ராகு தசையை நடந்துச்சுன்னு வச்சுங்க. ரொம்ப கவனமா இருக்கணும். பல விதமான அசிங்க அவமானங்கள், பிரச்சனைகள், பம்பு தும்பு, சண்டை சச்சரவு, கடன் நெருக்கடி, இது போன்ற எண்ணற்ற சொல்ல முடியாத பிரச்சனைகளை வந்து ஆட்டோமேட்டிக்கா கொடுத்து உடல்நலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. ராகு கெட்டு இருந்துச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா அலர்ஜி பிரச்சனை, அந்த மூச்சு விடுறதுல பிரீத்திங் பிரச்சனை, அந்த குடல் இறக்கும், அந்த குடல்ல இருக்குல்ல அந்த வால்ஸ், இது போன்ற விஷயங்கள்ல பிரச்சனை. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்கின் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், இது வந்து கண்ணு காது இதெல்லாம் வந்து மந்தமாவது, இது போன்ற பல விதமான பிரச்சனையும் கொடுக்கும். குறிப்பா ராகு வந்து 8-12 கனெக்டிவிட்டி இருக்கக்கூடாது. இருந்துச்சுனாலே அந்த தசா காலகட்டத்தில் நிறைய விதமான பிரச்சனை கொடுக்கும். கொடுக்கறது போல கொடுத்துட்டு எடுத்துடும் சொல்லுவாங்களே, அது போல தன்மையில கொடுக்கும்.
அப்ப ராகு தசை நடந்ததுனாலே எல்லாரும் கவனமா செயல்படுத்தணும். அது நல்லது பண்ணுச்சுன்னா அது வந்து கூறிய பிச்சுட்டு கொடுக்கும், கெட்டது பண்ணுச்சுனாலும் அது கொடுக்கறது யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லி இந்த பதிவை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். மேலும் ஜாதகம் பார்க்கணும், வாஸ்து சம்மந்தப்பட்ட கன்சல்டேஷனு, வாஸ்துன்றது நான் நேரடியாக வந்து பார்த்து கொடுத்துட்டு இருக்கேன், இல்லை ஃபோன் கன்சல்டேஷன் கொடுத்துட்டு இருக்கேன், இல்லை வந்து நியூமராலஜி குழந்தைக்கு பேர் வைக்கிறது, பிசினஸ்க்கு பேர் வைக்கிறது, நல்ல நாள் நேரம் குறிச்சு கொடுக்கக்கூடிய விஷயங்கள், ஒன்றும் கிளாஸஸ் வந்து நடந்துட்டு இருக்கு, கேபி ஜோதிட வகுப்பு, வாஸ்து வகுப்பு நடந்துட்டு இருக்கு. இது சம்மந்தப்பட்ட அனைத்து ஆலோசனைக்கும் என்னை தொடர்பு கொண்டு பேசுங்க. என்னோட கான்டாக்ட் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் சேனல்லையும் வீடியோ டிஸ்கிரிப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அது மூலமாக தொடர்பு கொண்டு பேசுங்க. தகுந்த ஆலோசனை வழங்கப்படும் என்று சொல்லி இப்பதிவை திரும்ப கொள்கிறேன். மேலும் பல நல்ல தகவலுடன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்களின் ஆஸ்ட்ரோ பரத் கண்ணன். நன்றி, வணக்கம்.